ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை கடையல். ஸோ அதுக்கு கீரையை நல்லா 3 தண்ணியில் மண் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ கடாயில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி. ஸோ இந்த தக்காளியை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாமா? கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, தக்காளி கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்து ஜீரகம். அடுத்து இதில் இங்கே பாருங்கள், கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கீரையிலேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. ஃபைனலாக இது கூட ஒரு பச்சை மிளகாய், இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவி எடுத்தாச்சு. அடுத்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அவ்வளவுதான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான். பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாக்கிடுச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளவுதான், இது வெந்து வரட்டும். ஸோ அப்புறம் இங்கே பாருங்கள், கீரை வெந்துடுச்சு. ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கீரை ரெடி. பாருங்கள், உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துடுச்சுல்ல. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதான்.